ஹாய் ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த சேனலோட முதல் வீடியோவா இது இருக்குன்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்படி ஒரு காரியத்தை தான் இந்த யூடியூப்காரன் நமக்கு பண்ணி விட்டுட்டான். சரி, ஓகே, புலம்பு இதுக்கு மேல எதுவும் மாற போறதில்ல. இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம லாஸ்ட் ஆஃப் சீசன் 2 ஓட ஃபினாலே ரிலீஸ் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட நீங்க இதுவரை பார்த்தது இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அந்த வீடியோவை பார்த்து முடிச்சிட்டு அப்புறம் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இப்போ வாங்க இந்த எபிசோட 7க்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணியுமே வச்சுக்கோங்க. அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் பண்டல். இந்த எபிசோட் 7ஓட பேரு கன்வர்ஜென்ஸ். எபிசோட ஸ்டார்டிங்ல இப்போ டீனாவும் ஜெஸ்ஸியும் அந்த அடிப்பட்ட காலோட மறுபடியும் அந்த ஹோட்டலுக்கே இப்போ வந்திருக்காங்க. அப்போ டீனா கத்திக்கிட்டு இருக்கா, எனக்கு பயங்கரமா வலிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஜெஸ்ஸியும் டீனா கால்ல இருக்கிற அம்ப பாத்துக்கிட்டு இதை எப்படி வெளியெடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்பதான் டீனாவும் உயிர் பயத்துல ஜெஸ்ஸி கிட்ட என்ன சாக விட்டுறாதன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உனக்கு எதுவும் ஆகாது, என்ன நம்ப அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர்கிட்ட இருக்கிற சரக்க அந்த அடிப்பட்ட இடத்துல இப்போ ஊத்திக்கிட்டு இருக்காரு. அப்ப இந்த அம்ப மறுபடியும் இழுத்தா டீனாவோட நரம்பெல்லாம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த அம்ப ஓட்ட போட்டு அந்த பக்கமா எடுக்க பாக்குறாரு. அப்ப கையில கிரிப்புக்காக இருக்கமா ஒரு கயிறை கட்டிக்கிட்டு டீனாவை ரெடியா இருக்க சொல்றாரு. இது உனக்கு பயங்கரமா வலிக்கும் அப்படின்னு. டீனாவும் இப்போ பல்ல கடிச்சுக்கிட்டு ரெடியா இருந்துகிட்டு இருக்கும் போது ஜெஸ்ஸி அந்த அம்ப பிடிச்சு ஒரே அழுத்துறாரு. அந்த அம்ப அப்படியே டீனாவோட தொடைய கிழிச்சுக்கிட்டு வெளியே வந்துருது. அப்புறம் அப்படியே இப்போ கொஞ்ச நேரத்துல எலியோ அந்த ஹோட்டலுக்கு சேர்ந்துடுறா. அப்ப வந்த உடனே டீனா எங்கன்ட்டு தான் கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப ஜெஸ்ஸி டீனா ட்ரெஸ்ஸிங் ரூம்ல தான் இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே இப்ப டீனாவை பாக்குறதுக்காண்டி அந்த இடத்துக்கு போறா. டீனா இப்போ கால்ல கட்டு போட்டு படுத்துக்கிட்டு இருக்கிறா. அப்ப அவ பக்கத்துல போய் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறா. வயித்துல வளர்ற குழந்தைக்கு எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் எதுவும் இல்ல, அவ ஆரோக்கியமா தான் இருக்கா அப்படின்னு டீனாவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. இப்ப எலியோட உடம்புலையும் பயங்கரமா அடிபட்டு இருக்கிறத பார்த்த டீனா நான் முதுகுல ஒத்தனை மாதிரி வச்சு விடுறோம், டிஷர்ட்டை கழட்டு அப்படின்னு சொன்ன உடனே இப்ப டீனா எலிக்கு ஒத்தனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறா. அப்ப அப்படி எலிக்கு ஒத்தனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் போதுதான் எலி டீனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா, நான் நோராவை பார்த்தேன் அப்படின்னு. அப்ப ஆபியை பத்தி நான் கேட்டதுக்கே அவ ஒரே ஒரு வார்த்தையை தான் சொன்னா, அதாவது வேல்ஸ்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அது எனக்கு சுத்தமா புரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவளை கொன்னுட்டியா அப்படின்னு கேக்குறா. நான் நோராவை கொல்லல, அவ அஃபெக்ட் ஆயிட்டா, அப்படியே இருக்கட்டும் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்படி எலி டீனா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் ஆபி எதுக்காண்டி ஜோயில கொன்னா அப்படின்றதையுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறா. என்னை வச்சு வேக்சின் தயாரிக்க முடியுமா, அதுக்கு நான் உயிரோட இருக்க கூடாதுன்னு ஜோயிலுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனாலதான் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எல்லாத்தையுமே ஜோயில் கொன்னுட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுல ஆபியோட அப்பாவும் ஒருத்தர், அவர் டாக்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்ப இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற டீனாவும் எதுவும் பேசாம கொஞ்ச நேரம் இருந்து நம்ம உடனடியா நம்மளோட வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ படுத்து தூங்க ஆரம்பிக்கிறா. அப்புறம் அப்படியே இப்போ அடுத்த நாள் ஆகுது. சியாட்டல்ல டே 3 ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எலியும் ஜெஸ்ஸியும் டாமியை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி அவங்களோட பேக்ல எல்லாத்தையும் ரெடியா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ டாமி எலி கிட்ட நீ என் கூட வர வேணாம் அப்படின்னு சொல்றா. இதை கேட்கிற எலியும் நான் கூட வந்தா உனக்கு தான் பாதுகாப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு டீனாவை அங்கேயே நீ பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு டாமியை கண்டுபிடிக்கிற பயணத்தை இப்போ தொடர்றாங்க. அப்போ போய்கிட்டு இருக்கிற வழியில தான் ஜெஸ்ஸி எலி கிட்ட வெறுப்பா பேசிக்கிட்டு வராரு. நீயும் டீனாவும் வர வர ரொம்ப நெருக்கமா இருந்துகிட்டு இருக்கிறீங்க, இது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு. டீனா என்கிட்ட சொல்றதை விட உன்கிட்ட தான் அதிகமா ஓப்பனா சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ பிரெக்னண்டா இருக்கான்ற விஷயம் கூட எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே இது எப்படா உனக்கு தெரியும் அப்படின்னு எலி ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கிறா. இப்ப இருக்கிற பிரச்சனை எல்லாமே தேவையில்லாதது, இது எல்லாமே ஒன்னாலதான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்த விட்டு நகர தொடங்குறாங்க. அப்ப அப்படியே அவங்க 2 பேரும் வந்துகிட்டு இருக்கும் போதுதான் இந்த இடத்துல இப்போ மழையும் ஹெவியா பெய்ய ஆரம்பிக்குது. அப்போ கொஞ்ச நேரம் நம்ம இந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்க்கலாம், மழை நிக்குதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பில்டிங்க்கு கீழே இருக்கிற பார்க்கிங் லாட்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அப்படியே அந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதுதான் அவங்களுக்கு பக்கத்துல துப்பாக்கி சுடுற சத்தம் கேக்குது. இதை கேட்ட உடனே ரொம்பவே பேனிக் ஆகி அங்க பக்கத்துல இருக்கிற குப்பை தொட்டி பக்கத்துல இவங்க 2 பேருமே ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப அந்த பார்க்கிங் லாட்ல உல்ஃபேங்கோட சோல்ஜர்ஸ் ஸ்கார் அமைப்பு சார்ந்த ஒரு சின்ன பையனை அடிச்சு இழுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. இதை பாக்குற எலி அந்த சின்ன பையனை எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா ஜெஸ்ஸி தடுத்துக்கிட்டு இருக்காரு, அங்க போனா நம்ம 2 பேருமே செத்துருவோம் அப்படின்னு. அப்போ அப்படியே இப்போ கொஞ்ச நேரத்துல அந்த உல்ஃபேங் சோல்ஜரும் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஜெஸ்ஸி அவங்க எல்லாரும் போயிட்டாங்க, இதுதான் கரெக்டான நேரம், வந்துரு அப்படின்னு போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ எலிக்கு இப்போ ஜெஸ்ஸி மேல பயங்கர கோபம் எதுவும் பேசாம நடந்து போய்கிட்டு இருக்கிறா. அப்போ அப்படியே இப்போ கட் பண்ணி எபிசோடு 5ல ஆர்மி சோல்ஜரோட இன்சார்ஜா ஒருத்தவங்களை காமிச்சாங்க பாத்தீங்களா. அவங்க இப்போ ஐசாக் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மழை புயலா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது ஆபியை பத்தி ஏதாவது தெரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப அவங்களும் ஆபியை பத்தியும் அவங்களோட டீம்மேட்ஸ் பத்தியும் எதுவும் தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே
உடனே எங்க தான் போயிட்டாலோ அப்படின்னு ஐசாக் வந்து கோபத்தோட பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப எலியும் ஜெஸ்ஸி எந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லைப்ரரிக்கு தான் வந்திருக்காங்க. இங்க இருந்து தான் ஜெஸ்ஸியும் டாமியும் பிரிஞ்சு போயிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல டாமி இல்ல அப்படின்னு இப்ப ஜெஸ்ஸி வந்து டிசப்பாயிண்ட் ஆகுறாரு. அப்ப நம்ம இங்கேயே வெயிட் பண்ணலாம், டாமி இங்க வந்தாலும் வருவாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருவேளை வரலனா என்ன பண்றது அப்படின்னு எலி கேட்டுக்கிட்டு இருக்கா. கண்டிப்பா அவர் வருவாரு, நீ கொஞ்ச நேரம் வாய மூடிக்கிட்டு இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த லைப்ரரியில அவங்க ரெண்டு பேருமே இப்போ தங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அப்படியே அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் இருந்துகிட்டு இருக்கும்போது ஜெஸ்ஸி வந்து எலி கிட்ட அவரோட பாஸ்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு, நான் எப்படி ஜாக்சனுக்கு வந்தன்றத பத்தி. அப்ப அப்படி ஜெஸ்ஸி வந்து எலி கிட்ட அவரை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது எலி கிட்ட இருக்கிற வாக்கி டாக்கில இருந்து யாரோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க மறுபடியும் யாரோ இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்காண்டி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு எலியும் ஜெஸ்ஸியும் அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த வாக்கில இப்போ ஒரு இடத்த சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து யாரோ எங்களை ஷூட் பண்றாங்க, எங்களுக்கு பேக்கப்புக்கு ஆள் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதை கேட்கிற ஜெஸ்ஸி வந்து மேப்ல உடனே அந்த இடத்த நோட் பண்ணி அது ஒரு வேளை டாமியா கூட இருக்கலாம், இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவசரமா இந்த இடத்த விட்டு காலி ஆகுறாங்க. இப்ப அந்த பில்டிங்க்கு மேல வந்து அவங்க சொன்ன இடம் எங்க இருக்குன்னு பாத்துக்கிட்டே இருக்கும்போது தான் எலி வந்து ஒரு விஷயத்த பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறா. அப்போ பைனாகுலரை வச்சு அந்த இடத்த பார்த்த உடனே தான் இப்பதான் எலிக்கு புரிய வருது. என்ன பாக்குறா அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்வாரியத்தை. அந்த அக்வாரியத்துக்கு வெளியே ஒரு பெரிய வேல் சிம்பிள் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப இதான் நோரா வந்து சொல்லியிருக்கா, இப்பதான் நமக்கு புரியுதா அப்படின்னு முடிவு எடுத்துக்கிட்டு இப்ப ஜெஸ்ஸி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா, ஆபி அந்த அக்வாரியத்துல தான் இருக்கணும் அப்படின்னு. இப்ப இதை கேட்கிற ஜெஸ்ஸி வந்து நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, உனக்கு புரியுதா இல்லையா, அங்க டாமி ஆபத்துல இருக்காரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது டாமி கூட இதைத்தான் விரும்புவாரு, வா நம்ம அந்த அக்வாரியத்துக்கு போகலாம், அவர் சமாளிச்சுப்பாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ வேணா போனா போய்க்கோ, நான் அவரை காப்பாத்த போறேன் அப்படின்னு ஜெஸ்ஸி வந்து ஒரு பக்கம் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப எலி வந்து தனியா அந்த அக்வாரியத்துக்கு போகலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கா. இப்ப அப்படியே டீனா வந்து அந்த ஹோட்டல்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அப்படியே நைட் ஆகிடுது. இப்ப எலி வந்து எந்த இடத்துல இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கடலோர பகுதியில இருந்துகிட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு ரொம்ப தூரமா தான் அந்த அக்வாரியம் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப இங்க ஏதாச்சும் போட்டு இருக்கான்னு பாத்துக்கிட்டே இருக்கும் போதுதான் உல்ஃப்காங் சேர்ந்த ஆர்மி சோல்ஜர் 2 பேர் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்ப இவங்களை ஷூட் பண்ணி அந்த போட்டை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதுதான் அந்த கடலுக்கு நடுவுல இருந்து ஏகப்பட்ட லைட்டுங்க வருது. ஆர்த்தி இங்க இத்தனை சோல்ஜர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு மறுபடியும் ஒளிஞ்சுக்கிறா. அப்ப அங்க வந்து அத்தனை சோல்ஜர்ஸ்ல ஐசாக்கும் ஒருத்தர் அதை இருந்துகிட்டு இருக்காரு. அப்ப அப்படியே சில பெட்டிகள் எல்லாம் அந்த போட்ல எடுத்து வச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு எல்லா சோல்ஜர்ஸுமே கிளம்புறாங்க. அப்ப அப்படியே அந்த இடத்துல பாத்துக்கிட்டே இருந்தா ஒரே ஒரு போட்டு தான் இருந்துகிட்டு இருக்கு. பரவாயில்ல நமக்கு ஒரு போட்டு போதுண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த அக்வாரியத்துக்கா போய்கிட்டு இருந்தா ஒரு பெரிய அலை வந்து அப்படியே எலி அடிச்ச உடனே இந்த இடத்துல அப்படியே கட் பண்றாங்க. இப்ப அப்படியே எலிக்கு என்னாச்சு அப்படின்னு பாத்துக்கிட்டே இருந்தா அவ வந்த போட்டு கரையை ஒதுங்கி இருக்கு. அதே மாதிரி எலியும் தட்டு தடுமாறிக்கிட்டே அந்த கரையை ஒதுங்குறா. அப்ப அந்த இடத்துல ஸ்கார் அமைப்பை சார்ந்த ஒரு சின்ன பொண்ணு இருந்துகிட்டு இருக்கா. அவ எலிய பார்த்த உடனே விசில் அடிச்சுக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கா. ஆத்தி நம்ம செத்தண்டா அப்படின்னு நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள அங்க 2 ஸ்கார் அமைப்பை சார்ந்தவங்க வந்து இப்ப எலிய வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போறாங்க. அப்ப ஸ்கார் அமைப்பை சார்ந்தவங்கள உல்ஃப்காங்க தூக்குல தொங்கு வயிற்ற கிழிச்சு சாவடிப்பாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி எலியோட கைத்துல கைத்த கட்டி இப்போ மேல தூக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. எலியும் எவ்வளவோ கதறிக்கிட்டு இருக்கா, நான் உல்ஃப்காங் கிடையாதுன்னு. ஆனா இது அவங்க கேட்கிற மாதிரி இல்ல. அப்ப இந்த இடத்துல என்ன ஆக போது, எலி அவ்வளவுதானா அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்கும் போதுதான் ஒரு பெரிய அபாய சங்கு ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப இதை கேட்டுக்கிட்டு இருக்க அந்த ஸ்கார் அமைப்பு சார்ந்தவங்க எல்லாருமே அந்த பொண்ணை விடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள ஓடி போய்கிட்டு இருக்காங்க. அப்பா போன உசர் திரும்பிச்சிரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவ மறுபடியும் அந்த போட்டை எடுத்துக்கிட்டு அந்த அக்வாரியத்துக்காக கிளம்ப ஆரம்பிக்கிறா. அப்ப போய்கிட்டு இருக்கும் போதுதான் திரும்பி பார்த்தா அந்த ஸ்கார் அமைப்பு சார்ந்தவங்க எல்லாம் இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல பயங்கர வெடிப்பு பத்தா நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் அப்படியே இப்போ ஒரு வழியா எலி வந்து அந்த அக்வாரியத்துக்கு பக்கத்துல வந்துடுறா. அப்ப எப்படி போகலான்னு பாத்துக்கிட்டே இருக்கும் போதுதான் மேல ஒரு ஜன்னல் உடைஞ்சிருக்கு. சரி ஓகே அது வழியா எகிரி குதிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு அது வழியா இப்போ உள்ள போய்கிட்டு இருக்கா. அப்போ உள்ள குதிச்ச உடனே கண்டுபிடிச்சிடுறா, இந்த இடத்துல கண்டிப்பா யாரோ இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ கண்ணை எய்ம் பண்ண வாக்குல யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு பொறுமையா வந்துகிட்டே இருக்கும் போதுதான் ஒரு இடத்துல ஆபியோட ஃப்ரெண்டான மெல்லும் ஓவனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மெல் வந்து ஓவன் கிட்ட நீ இந்த இடத்த விட்டு போகாத, ஆபி ரொம்பவே கெட்டவளா இருக்கா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறா. அப்போ ஓவன் வந்து ஆபி எனக்கு முக்கியம், நான் இங்க இருந்து போய்தான் ஆகணும், நான் போயிட்டு 1/2 hourல வந்துருவேன், நீங்க ஏன் வெயிட் பண்ண அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா நம்ம எலியோ அவங்க 2 பேரையும் பார்த்து கன் பாயிண்ட் பண்ணி மரியாதையா கையை தூக்கிட்டு இருங்கடா அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கா. அப்ப இதை பாக்குற ஓவனுக்கும் மெல்லுக்கும் பயங்கர ஷாக்கா இருக்கு. அப்போ ஓவன் வந்து நான் இருக்கிறதுனாலதான் நீ உயிரோடயே இருக்கா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்கிற எலியும் அதெல்லாம் இப்போ எனக்கு முக்கியம் இல்ல, எனக்கு முக்கியம் ஆபி தான், அவ எங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஓவன் வந்து சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்ப மேல் கிட்ட உன் பக்கத்துல இருக்கிற மேப் எடுத்துட்டு வா, நானே கண்டுபிடிச்சுக்கிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது இதை பாக்குற ஓவன் வந்து ஃபர்ஸ்ட் வேணான்னு சொல்றாரு. ஆனா மேல் வந்து பயத்தோட அந்த மேப் எடுக்கலான்ற போது ஓவன் வந்து நீ எடுக்காத நானே எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மேப் எடுக்கலான்னு பார்த்தா அவர் பக்கத்துல இருக்கிற கன் எடுத்து இப்போ எலிய ஷூட் பண்ண பாக்குறாரு. அப்போ உடனே எலி வந்து இப்போ அவன் கையில இருக்கிற துப்பாக்கியை ஷூட் பண்ண உடனே அது ஓவனோட கழுத்துக்குள்ள போயிட்டு பின்னாடி நிக்கிற மெல்லோட கழுத்துலயுமே கிழிச்சிட்டு போயிடுது. இதை பாக்குற எலி வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறா, நானா இப்படி பண்ணா அப்படின்னு. அப்பதான் மெல்லு பொறுமையா சரிஞ்சு விழுந்த உடனே அவளோட ஷர்ட்டை கலட்டி
கலட்டுறா. அப்பதான் எலிக்குமே புரிய வருது அவ பிரெக்னண்டா இருக்கா அப்படின்னு. இப்ப மெல் வந்து எலி கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கிறா. தயவு செஞ்சு இதை பண்ணு, கத்தி எடுத்து என் வயித்தை கிழிச்சு உள்ள இருக்கிற குழந்தைய வெளியே எடுத்துரு, இல்லாட்டி அவளும் செத்து போயிடுவா அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்கிற எலிக்கு ஒண்ணுமே புரியல. நான் ஒரு பிரெக்னண்டான லேடியவா சுட்டிருக்கேன் அப்படின்னு. இப்ப எலியும் உடனே கத்தி எடுத்துக்கிட்டு அந்த வயித்தை கிழிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள மெல் செத்து போயிடுறா. உள்ள இருக்கிற குழந்தையும் செத்து போயிடுது. இதை பாக்குற எலி வந்து குற்ற உணர்ச்சியில பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கிறா. அப்ப அந்த நேரத்துல கரெக்டா எலியும் டாமியும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப டாமி கீழே இருக்கிற அந்த 2 டெட் பாடியும் பாத்துக்கிட்டு சரி ஓகே பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு இப்ப எலியை கூட்டிட்டு வந்துடுறாரு. இப்ப 3 பேர் ஒரு வழியா அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. டீனா வந்து அந்த கதவை ஓபன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ ஒவ்வொருத்தரா வந்துகிட்டு இருக்கும்போது எலி வந்து எதுவும் பேசாம சைலண்டா வரா. அப்ப ஏதோ நடந்திருக்கா அப்படின்னு டீனாவுமே புரிஞ்சுக்கிறா. அப்ப அப்படியே சில நேரங்கள் ஆகுது. இப்போ டீனா வந்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும் போது டாமியும் ஜெஸியும் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க, நம்ம மறுபடியும் எப்படி ஜாக்சன் போறது அப்படின்னு. அப்ப டாமி வந்து மழையெல்லாம் நின்னதுக்கு அப்புறம் சூரிய வெளிச்சம் வந்தாதான் நம்ம போகணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு கரெக்டா எலியும் வந்து எதுவும் பேசாம உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்ப எலி கிட்ட டாமி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீ எதுக்குமே கவலைப்படாத, உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுது, அவங்களும் கெட்டவங்க தானே அப்படின்னு பேசிக்கிட்டு ஆறுதல் படுத்திக்கிட்டு இருக்கும் போதுதான் சரி ஓகே நீ எலியும் இப்போ கூல் டவுன் ஆக்கிக்கிட்டு இருக்கிறா. அப்ப டாமி வந்து நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு அந்த இடத்த விட்டு போறாரு. இப்ப எலியும் ஜெஸியும் அந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கும்போது எலி வந்து ஜெஸி கிட்ட நன்றி சொல்றா, நீ மறுபடியும் அந்த அக்வேரியத்துக்கு வந்ததுக்கு அப்படின்னு. அப்ப இதை கேட்கிற ஜெஸியும் எனக்கு ஒரு ஹெல்ப்னா நீ வரமாட்டியா அப்படின்னு கேட்டதுக்கு என் உயிரை கொடுத்தாவது நான் உன்னை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்ப இப்படி இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது துப்பாக்கி சுடுற சத்தம் கேக்குது. டாமியும் அதே மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப என்னடா புது பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு எலியும் ஜெஸியும் இப்போ கண்ணு எடுத்துக்கிட்டே கிளம்புறாங்க. அப்ப வேகமா இப்ப ஓடி வந்து ஜெஸி வந்து கதவை ஓபன் பண்றாரு. அவர் கதவை திறந்த அடுத்த செகண்ட் ஜெஸியோட தலையில ஒரு புல்லட் பாயுது. அப்ப அப்படியே ஜெஸியும் இப்ப சரிஞ்சு கீழே விழுந்த உடனே இதை பாக்குற எலி வந்து பயங்கர ஷாக் ஆகி ஒளிஞ்சுக்கிறா. அப்ப யார் வந்திருக்கிறதுன்னு பார்த்தா ஆபி தான் சோலாவா வந்திருக்கா. அங்க யாரு நீ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறது, மரியாதையா நீ எந்திரிச்சிரு, இல்லாட்டி கீழே இருக்கிறவனை நான் சுற்றுவேன் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கும் போது எலிக்கு வந்து இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. அவ கையில இருக்கிற கண்ணை அப்படியே தூக்கி போட்டு சரண்டர் ஆகுறா. இப்ப எலிய பார்த்த ஆபிக்கு பயங்கர ஷாக்கா இருந்துகிட்டு இருக்கு, நீயா அப்படின்னு. அப்போ உன்னை உயிரோட விட்டது பெரிய தப்பா போச்சு, என்னாலதான் நீ இப்போ உயிரோடயே இருந்துகிட்டு இருக்க, நீ என் ஃப்ரெண்ட்ஸையே கொன்னுட்டியா அப்படின்னு ரொம்பவே கோபப்பட்டுக்கிட்டு ஆபி வந்து எலிய பார்த்து இப்போ கோபத்தோட ஷூட் பண்றா. அப்ப அப்படியே இந்த இடத்துல கட் பண்ணா இப்ப ஆபி வந்து புக்ஸ் நிறைய இருக்கிற ஒரு இடத்துல தூங்கிக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தர் வந்து உன்னை ஐசா கூப்பிடுறாரு அப்படின்னு எழுப்பி விடுறாரு. அப்ப அப்படியே ஆபியும் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு வெளியே நடந்து வந்துகிட்டே இருக்கும் போதுதான் ஒரு பெரிய ஃபுட்பால் ஸ்டேடியத்தையே டேக் ஓவர் பண்ணி புட்கங் எல்லாருமே இந்த இடத்துல தான் வாழ்ந்துகிட்டு வராங்க. அப்ப அப்படியே இப்ப ஆபியோட பாயிண்ட் ஆஃப் வியூல சியாட்டல்ல டே 1 ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அப்படியே இப்போ இந்த சீசனை முடிக்கிறாங்க. இந்த சீசன் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சீசன் எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட தாட்ஸை கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே போற போக்குல நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. அடுத்த ஒரு வீடியோல இன்னும் ஒரு நல்ல படத்தை பார்க்கலாம். சோ ஹேவ் a great day.